ஷாலோம் பிரைஸ் லார்ட். இன்றைய தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 15 வசனம். கிறிஸ்துக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு, யார் உங்கள் ஆவிக்குரிய தகப்பன்? Who is your spiritual father? ஆமென். இந்த பவுல் அப்போஸ்தலன் ஏன் இந்த காரியத்தை கொரிந்து மக்களுக்கு எழுதுகிறார் என்றால், கொரிந்து மக்களை முதலாவது சத்தியத்துக்குள்ள வழி நடத்தினதே இந்த பவுல் தாங்க. அவர் வந்து புறஜாதிகளாக இருந்தாங்க. பவுல தான் முதலாவது அவங்க சுவிசேஷத்தை சொல்லி சுவிசேஷத்தினால் அவங்கள புதிய ஒரு விசுவாசிகளாக மாத்தாருங்க. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இன்னும் அநேக பட்டணங்களுக்கு ஊழியம் செய்ய போனதால இந்த கொரிந்து பட்டண விசுவாசிகள் என்ன ஆயிட்டாங்கன்னா, இவங்க அநேகருடைய போதகங்களை கேட்டு அநேகருடைய பிரீச்சர்ஸ் கேட்டு இன்னும் அவங்களை என்ன பண்ணாங்க, பின்மாற்றத்துல போயிட்டாங்க. இந்த நியூஸை கேட்ட பவுலுக்கு ஒரே ஆதங்கம். ஐயோ, ஆரம்பத்தில் நான் சுவிசேஷத்துல நல்லா அவளை கட்டி வழி நடத்தினேன், இன்னைக்கு அந்த பிள்ளைகள் யாருடைய பேச்சையும் கேட்டு இன்னும் பின்மாற்றத்துல போயிடறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்துல எழுதுற இந்த வசனம் தாங்க இந்த வசனம். அப்ப இதுல இருந்து ஆண்டவர் நம்மளுக்கு என்னங்க சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில கூட கிறிஸ்துவுக்குள்ள அநேக ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கலாம், அநேக வெல்விஷர்ஸ் இருக்கலாம், அநேக செய்திகளை நம்ம யூடியூப் வழியா கேட்கலாம், இன்ஸ்டாகிராம் வழியா கேட்கலாம், அநேக பாஸ்டர்ஸ் வந்து நல்லா வந்து பிரசங்கம் பண்ணலாங்க. ஆனா அவர்கள் நம்மளை சத்தியத்துக்குள்ள வழி நடத்தினார்களா, இல்ல அவர்கள் மூலம் தான் நாம் ரட்சிக்கப்பட்டோமா? யார் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனுங்க? தாய் என்பது ஒரு பாசத்தை ஊட்டி வளர்ப்பதுங்க. ஆனா ஒரு தகப்பன் என்பது என்னன்னா, நாம் செய்யும் தவறை சுட்டி காட்டி நம்மை திருத்துவதுங்க. பாவம் செய்யும்போது யார் நம்மை அதுல இருந்து மீட்டு எடுத்தது? நாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது யார் நம்மை சத்தியத்துக்குள்ள வழி நடத்துங்க? அவர்கள் தாங்க உண்மையுள்ள ஆவிக்குரிய தகப்பன். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, தகப்பன்மார்களை நாம் தேர்ந்தெடுப்பது இல்லைங்க, தகப்பன்மார் அது தேவனால் கொடுப்பது. ஆமென். நம்மளும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சு, யார் நம்மளை சத்தியத்துக்குள்ள வழி நடத்தினாங்களோ, யார் நமக்கு தகப்பனுடைய அதிகாரம் இருக்குது, நம்மளே இன்னைக்கு நிதானிச்சு பார்ப்போங்க. கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை சரியாய் வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா, நாங்கள் கூட எங்க வாழ்க்கையில அப்பா அநேக பேரை எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி இருக்கலாம், அநேக பேர் எங்களுக்கு வெல் விஷஸ்லாம் இருக்கலாம் அப்பா தகப்பனே. ஆனால் இன்றைக்கு நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம், எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்களை தேர்ந்தெடுக்க நீர் எங்களை ஞானத்தை கட்டெடுக்கப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை சத்தியத்துக்குள்ள வழி நடத்தின எங்கள் மேல் தகப்பன்மார் அதிகாரம் கொண்ட போதவருக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறப்பா. தகப்பன்மார்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ராஜா கூட இருங்க, ஆசீர்வதிங்க. இயேசுக்கு சொன்ன பிதாவே, ஆமென். யார் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்? ஆமென். ஷாலோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.